அடுத்த சில மணி நேரத்தில் வெளிநாடொன்றை தாக்கப் போகும் பேரழிவு தரும் சூறாவளி. அடுத்த சில மணி நேரத்தில் பேரழிவு தரும் சூறாவளி காற்று ஜமைக்காவை அடையும் என்று அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் தெரிவித்திருக்கின்றது. நாடு ஏற்கனவே வெப்பமண்டல புயல் நிலைமைகளை அனுபவித்து வருவதாக NHC அதன் சமீபத்திய புதுப்பிப்பில் தெரிவித்திருக்கின்றது. தற்போதைய முன்னறிவிப்பின் அடிப்படையில் மெலிசா அடுத்த சில மணி நேரத்தில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் மெலிசாவை 5வது வகை சூறாவளியாக வகைப்படுத்தி இருக்கின்றது. அதிகபட்சமாக மணிக்கு 175 மைல் வேகத்தில் காற்று வீசும் எனவும், மேலும் அது ஜமைக்காவில் கரையை கடக்கும் முன் வலிமையில் சிறிய மாற்றம் எதிர்பார்க்கப்படுகின்றது. சூறாவளி தீவிலிருந்து 55 மைல் தொலைவில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் மையத்திலிருந்து 30 மைல் வரை சூறாவளி காற்று உணரப்படும் என்று அது கூறுகின்றது. மெலிசா ஜமைக்கா மற்றும் தென்கிழக்கு கியூபாவை மிகவும் ஆபத்தான பெரிய சூறாவளியாக அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் மேலும் தெரிவித்திருக்கின்றது. அரிய வகை தனிமங்கள் தொடர்பாக அமெரிக்கா ஜப்பான் இடையே முடிவான ஒப்பந்தம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆசியாவில் உள்ள 3 நாடுகளுக்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். இதன் ஒரு பகுதியாக ஜப்பான் நாட்டுக்கு அவர் சென்றிருக்கின்றார். அமெரிக்காவுடன் வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் பொருளாதார விவகாரங்களில் நெருங்கிய ஒத்துழைப்புடன் செயல்படும் வகையில் ட்ரம்புக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஜப்பானின் முதல் பெண் பிரதமரான சனே டக்காய்ச்சியை அந்த நாட்டின் அகாசகா அரண்மனையில் ட்ரம்ப் நேரில் சந்தித்து உரையாடியிருக்கின்றார். அரண்மனையில் அவரை இன்முகத்துடன் டக்காய்ச்சி வரவேற்றிருக்கின்றார். ட்ரம்புக்கு சிறப்பான இராணுவ அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட்டிருக்கின்றது. சமீபத்தில் மலேசியாவின் கோலாலம்பூர் நகரில் ஆசியன் உச்சிமாநாடு நடைபெற்றது. இதில் ட்ரம்ப் பங்கேற்றுள்ளார். இதன் பின்னர் அவர் ஜப்பானின் டோக்கியோ நகருக்கு சென்றிருக்கின்றார். பிரதமராக டக்காய்ச்சி பதவியேற்ற பின்னர் அவர்களுக்கு இடையே நடந்த இந்த முதல் சந்திப்பானது முக்கியத்துவம் பெறுகிறது. இதனால் இருதரப்பு பேச்சுவார்த்தை நேர்மறையாக தொடங்கியிருக்கிறது. ட்ரம்புடனான சந்திப்பு பற்றி டக்காய்ச்சி செய்தியாளர்களிடம் கூறும்போது, புதிய பொற்காலம் ஒன்றை உருவாக்கும் வகையில் ட்ரம்புடன் இணைந்து ஜப்பான் அமெரிக்க கூட்டணியை உருவாக்குவேன் என அப்போது உறுதி குறிப்பிட்டுள்ளார். உலகிலேயே மிக சிறந்த கூட்டணியாக உருவாகி உள்ளது என்று இரு நாடுகளுக்கிடையான இருதரப்பு உறவை அவர் சுட்டிக்காட்டி கூறியிருக்கின்றார். இதேபோன்று மேற்காசியாவில் அமைதியை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதற்காக ட்ரம்புக்கு டக்காய்ச்சி புகழாரம் சூட்டியிருக்கின்றார். காசா போரில் போர் நிறுத்த முடிவையும் தாய்லாந்து மற்றும் கம்போடியா நாடுகளுக்கிடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வந்தது வரலாற்று சாதனையாகும் என்றும் ட்ரம்புக்கு அப்போது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுப்பதற்கு அவருடைய பெயரை பரிந்துரைக்கும் நோக்கத்திலும் டக்காய்ச்சி உள்ளார் என ஜப்பானின் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையும் இதனை உறுதி செய்திருக்கின்றது. இந்த சந்திப்பின் போது அரிய வகை தனிமங்கள் தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றில் இரு நாட்டு தலைவர்களும் கையெழுத்திட்டிருக்கின்றனர். சீனா சமீபத்தில் இதுபோன்ற அரிய வகை தனிமங்களின் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு விதித்திருந்தது. இது பல்வேறு வகையான பொருட்களின் உற்பத்திக்கு அடிப்படையானது. இந்த சூழலில் அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்திற்கு உடனடியாக டக்காய்ச்சி கையெழுத்திட்டு அதனை முடிவு செய்திருக்கின்றார். இந்த பயணத்திற்கு பின்னர் ட்ரம்ப் தென்கொரியாவுக்கு பயணிக்க இருக்கின்றார். இந்த பயணத்தின் போது சீன அதிபர் ஜின்பிங்கை சந்தித்து பேச இருக்கின்றார். சீனாவுடனான வர்த்தக போருக்கு இடையே இந்த பேச்சுவார்த்தை எதிர்பார்த்த பலனை தரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முக்கிய தாது பொருட்கள் மற்றும் அரிய வகை தனிமங்களை பாதுகாப்பது மற்றும் மீட்டெடுப்பது ஆகியவற்றில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படும். அவற்றின் வளர்ச்சிக்காக ஒன்றிணைந்து முதலீடு மேற்கொள்ளப்படும் என அது பற்றிய அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையின் அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது.